குரு பயிற்சி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் பிரச்சனை இருக்க இன்னும் பல பேர் மத்தியில் ஓடிட்டே இருக்கு. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சியாக நடக்கலை, திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்துச்சு. இப்போ எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பலனா? இது ரொம்ப ஈஸியான கேள்வி. இது சிம்பிள். இது ஜோதிடர்கள் சுயநலத்துக்காக பண்ணுறோம். அண்ணன் மீடியாவில் இருந்திருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக இருக்கு. பலன்கள் சொல்கிறவங்க இப்போ ஒருத்தர் நட்சத்திரமே மாறுதுன்றாங்க. இல்லை, மாறும், கஸ்பில் வரும். இப்போது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகையிலேருந்து இந்த குரு பயிற்சியில் ரிஷபம் மேஷம் 3 ராசி தான் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு இல்லை. அதாவது குருவுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் மற்ற ராசிக்கு இருக்கிறது தான் பலம். இப்போ குரு இப்போ குரு பயிற்சி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் பிரச்சனை இருக்க இன்னும் பல பேர் மத்தியில் ஓடிட்டே இருக்குது. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சியாக நடக்கலை இல்லையா? 6-3 தான். ஆமாம். திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்துச்சு. ஆமாம். இப்போ எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பலனா? இது ரொம்ப ஈஸியான கேள்வி. இது சிம்பிள். இது ஜோதிடர்கள் சுயநலத்துக்காக பண்ணுறோம். அண்ணன் மீடியாவில் இருந்திருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க. ரீல் சுற்றுற காலத்தில் இருந்தீங்க. உண்மையா? ஆமாம். அது ஆர்ஓ ஃபிலிமா, ஆர்ஓ ஈஸ்மன் ஈஸ்மோன் எல்லாமே அந்த சுத்தின ஃபிலிம் இருக்குது. அந்த ஃபிலிமுடைய அப்கிரேட் உங்களுக்கு இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. இப்போ அந்த ஃபிலிம் டிஜிட்டல் வந்துருச்சு. இன்றைக்கி அதே தான். ஆனால் இதில் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ், அக்யூரேட், கரெக்டுங்களா? சவுண்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸி. இதுதான் வாக்கியமும் திருக்கணிதமும். வாக்கியத்தை நாங்கள் ஒன்றும் தப்புனே சொல்லலை. வாக்கியம்தான் எங்களுக்கு மூலம். வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு தான் நாங்கள் அப்ரிவேட் பண்ணது. திருக்கணிதத்துக்கும் அதனுடைய அந்த இதனுடைய பாயிண்ட்ஸு எந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த அக்யூரேட்டான ஒரு கிரகத்தினுடைய பாகைகள் இதெல்லாம் திருக்கணிதத்தில் திருத்தி கணிக்கப்பட்டது தான். இப்போ இந்தியன் எபிமெரிஸுடைய இது விட்றதுக்கும் பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணிதத்துக்கு பார்த்திங்கன்னா அப்சல்யூட்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ வாக்கியத்தை நாங்கள் விடமாட்டோன்னு ஒரு குரூப்பு வச்சுக்கின்னு இது கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கமாக வச்சுன்னு இருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் உங்களுடைய சிம்பிள் உங்கள் கான்செப்ட் தான். ஃபிலிமுடைய டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு காலத்தில் ஃபோட்டோ ஃபிலிம் எடுத்து அதை போய் கழுவிட்டு அதை போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு வச்சுன்னு இருந்தோம். இப்போ செல்ஃபோன்லேயே நீங்கள் டப்புன்னு அடிக்கிறீங்க. ஸோ இல்லை எனக்கு இது செட் ஆகாது, நான் அதுக்கு தான் போய் எடுப்பேன்னா எடுத்துக்குங்க. இப்போ நாங்கள் ஒன்றும் குறுக்க வரல. வாக்கியத்தின்படி சொல்கிறது நாங்கள் வேணான்னு சொல்லலையே. 99.9% எல்லா ஜோதிடர்களும் வாக்கியம். பலன்கள் மாறுமான்னு கேட்குறேன். பலங்களில் மாறுது எப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுடைய ரேடியஸில் இப்போ நான் என்ன சொல்கிறோம், திருக்கணிதம் வந்தது, சனி பயிற்சி நாங்கள் சொல்கிறோம். சனி பயிற்சி பலனில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, குரு வீட்டுக்கு சனி வந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நாட்டுக்கு ஆபத்து, யுத்தம் வரும்னு. யுத்தம் வருதா இல்லையான்னு தான் நீங்கள் பார்க்கணும். மார்ச் மாதம் சொன்னது ஏப்ரல் மாதத்தில் யுத்தம் ஆரம்பிச்சிச்சா இல்லையான்னு பார்க்கணும். இதனுடைய இது என்னென்னா, இவ்வளோ தான் இந்த சூட்சமம். சனி இறங்கிட்டாரா இல்லையான்றது காட்டணும். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நாங்கள் சொன்னதுக்கு பலனில் இந்த குரு வீட்டில் சனி வந்தோடனே அது நடக்கலைன்னா தான் நாங்கள் வருத்தப்படணும். ஸோ அந்த பேச்சுகள்லாம் கரெக்டு. பலன்கள் கண்டிப்பாக ஒரு ஜோதிடர்கள் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் அவர்கள் பலன்கள் மாறும், வாக்கியப்படி பார்த்தாலும் மாறும். அது சொல்கிறவங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து தான் பலன். பஞ்சாங்கம் என்பது திருத்தி கணிக்கப்பட்டது, காஞ்சி மகா பெரியவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் திருக்கணிதம். திருப்பதியிலே இப்போ திருக்கணிதம் தான் ஃபாலோ அப்பு. இப்போ அது காஞ்சி மடத்துலேயும் திருக்கணிதம் தான் அந்த சதஸ்க்கு மரியாதை கொடுத்து பெரியவரும் இப்போ இருக்கிற பெரியவரும் ஒத்துக்கினது. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அடுத்த ஒரு 2-3-4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி திருக்கணிதத்துக்கு எல்லோரும் வருவாங்க. ஏன்னா இது ஒன்றும் இல்லை, கணக்கு உடைய அப்ரிவேஷன். இப்போ உங்களுக்கு எப்படி ஃபிலிம் டெவலப்மெண்ட்டோ அதுபோல் தான் வாக்கியத்தினுடைய அடுத்த டெவலப்மெண்ட்டு திருக்கணிதத்துக்கு அடுத்தது வேறு ஒன்று வரும். வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜோதிடர்களோ அல்லது அது சம்மந்தப்பட்டவர்களோ ஆராய்ச்சியாளர்களோ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இன்னும் பல கோள்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதனுடைய இம்பேக்டெல்லாம் எப்படி இருக்குன்னு
கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு தானேண்ணே. எப்பயுமே பஞ்சாங்கம் வந்து நாங்கள் வந்து வாக்கியம் ஃப்ராடுன்னா தான் நாங்கள் பயப்படுவோம். வாக்கியம் தான் எங்களுக்கு மூலம். வாக்கியத்தை வைத்து தான் கண்டுபிடித்தார்கள். அந்த காலத்தில் வாக்கியத்தை வைத்து தான் எல்லாத்தினுடைய கனவுகள் வந்து அதனுடைய அப்ரிவேஷன் தான் திருக்கணிதம். பலன்கள் சொல்கிறவங்களே இப்போ ஒவ்வொருத்தர் நட்சத்திரமே மாறுதுன்றாங்களே அதில். இல்லை மாறும், கஸ்பில் வரும். இப்போது இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகையிலேருந்து ரிஷபத்துக்கு போய்டுன்னுவாங்க. அது வந்து நட்சத்திரம் மாறும். இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அண்ணனுக்கு ஒன்று. நம்ம கர்நாடக பஞ்சாங்கம் இருக்குது. கர்நாடக பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகாதேசி நமக்கு முதல் நாளே வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க பஞ்சாங்கம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை நம்ம எந்த ரூபத்தில் பண்ண முடியும்? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். இதில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அது ஒரே சமயத்தில் மாறாது. ஏன்னா சென்டிமெண்ட் விஷயம் இது. சென்டிமெண்ட் விஷயம், அவர்களுடைய தலைமுறையுடைய விஷயம். இது இப்படி நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறத போய்ட்டு இப்படி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ திருப்பதியில் ஏற்றுக்கலை, இப்போ ஏற்றுன்னு இருக்கிறாங்க. அடுத்தது ஒரு ஊர்லேயே இப்போ நார்த் இந்தியா ஃபுல்லாக திருக்கணிதம் வந்துருச்சு. நார்த் இந்தியாவில் வந்து நீங்கள் திருக்கணிதம் தான் எல்லா ஊர்லேயும். இப்போ சவுத் இந்தியாவில் தான் நம்ம, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தான் இந்த வாக்கியத்துக்கு உண்டான கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கமாக இருக்குது. வாக்கியத்தின்படி பஞ்சாங்கத்தினுடைய பேச்சுகள், வாக்கியத்தினுடைய நட்சத்திரங்கள், வாக்கியத்தினுடைய திதி எல்லாம் கோயிலில் கொண்டாடுறது வாக்கிய பஞ்சாங்கம். அதனால தான் கோயில் வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கமாக அதை வச்சுருக்கு. இந்த குரு பேச்சில் ரிஷபம் மேஷம் 3 ராசி தான் வந்து பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு இல்லை. அதாவது குருவுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் மற்ற ராசிக்கு இருக்கிறது தான் பலம். இப்போ குரு வந்து துலாமை பார்க்குறது, தனுசுவை பார்க்குறது, கும்பத்தை பார்க்குறது, இவங்களை டைரெக்டாக குரு பார்க்குறார். இது வந்து பெரிய ப்ளஸ். குரு வந்து இப்போது மேஷத்துக்கு குரு வந்து 3ல் வர்றதுனால 7ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்தது 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடம் பார்க்குறார். இந்த 11 இடம்னா மீட்ரு வரும். மீட்ரு வரணும்னா கொஞ்சம் நல்லா ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். ரிஷபத்துக்கு குரு வந்து தொழிலை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால உடம்பில் இருக்கிற தீராத கவலை ஒன்று போயிடும். மனதில் இருக்கிற தீராத கவலை போயிடும். நிம்மதியாக தூங்குவாங்க ரிஷபம். ஸோ தூங்கினாவே ஒரு மனுஷன் நல்லா இருப்பான்ல, அதனுடைய அர்த்தம். மிதுனத்துக்கு அவங்கக்கிட்ட தான் குரு வராரு. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பார்க்குறதுனால பிள்ளைகள், துணைவியார், தாய் வழி உறவு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் மிதுனத்துக்கு அவன் பாதகம், ஹெல்த்தை பார்த்துக்கணும். மிதுனத்துக்கு அதனால தான் நான் வந்து குரு பயிற்சியில் யார் வந்து மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சுகர், பிபி எல்லாம் இருக்கவங்க ஹார்ட்டை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா மிதுனத்துக்கு கண்டிப்பாக ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும். வண்டியில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம். கடகத்துக்கு வந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். ஸோ 4 நாள் குடும்ப உறவுகளில் நல்லாயிருக்கும். 6 நாள் இந்த சத்ரு, கோர்ட்டு கேஸு, ஜெயம், தேக ஆரோக்கியம் எல்லாம் நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்த்தாவே நிம்மதி கண்டிப்பாக வரும். நிம்மதி வரும்னா கடகம் நிம்மதியாகவே தூங்காது. நிம்மதியாக தூங்கி அவங்களே கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் குறைச்சி இது நிதானமாக பண்ணலாம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கத்துறதெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வரும். சிம்மத்துக்கு குரு பெரிய பலம். ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்குது, ஜென்மத்தில் கேது இருக்குது, 7ஆம் இடத்தில் ராகு இருக்குது. சிம்மத்துக்கு குரு வந்து 11ல் வரார் லாபத்தில். அப்போ 3ஆம் இடமான தைரியத்தை பார்ப்பார், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார், 7ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் அஷ்டம சனி இருக்கிறச்சவே சிம்மத்துக்கு கல்யாணம் நடக்கும், புத்திர சந்தானம் கிடைக்கும், பிள்ளைகள் வாழ்க்கை மேன்மை அடையும், தைரியம் ஏற்படும், லாபம் வரும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய டிராவல் பண்ணக்கூடியதில் சிம்மம் வரும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதீத கவனம் சிம்மம் இருக்கணும். ஏன்னா ஜென்மத்தில் கேது, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழுத்துக்கு மேல் போகக்கூடிய இரத்த ஓட்டங்கள், முதுகு தண்டுவடம், கால் பகுதிகள். கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யலைன்னா சிம்மத்துக்கு செல்வி சொல்கிற நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதை அவங்களே எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது தேவையில்லாத இந்த நான் ரொம்ப கோவப்படுறது இதெல்லாம் விட்டுறணும். கேது என்ன பண்ணுவான்னா பாயில் பண்ணி விட்டுருவான், சப்பா மேட்ருக்கு எமோஷனல் கொடுத்துருவான். ஸோ அதை சண்டை, சச்சுருவு, கோபதாபம் இதை மட்டும் சிம்மம் அவாய்ட் பண்ணிட்டா 11ல் வர குரு சூப்பராக இருக்கும். அடுத்தது கன்னி. கன்னிக்கு 10ஆம் இடத்தில் குரு, 4க்கும் 7க்குரியவன், 10ல் கேந்திராதிபதி தோஷம் இருந்தாலும் 10ல் வரக்கூடிய குரு பார்வை வந்து ரொம்ப முக்கியம்.
2ஆம் இடத்தை பார்ப்பது, 4ஆம் இடத்தை பார்ப்பது, 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது. 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாவே என்னென்னா எப்படியாவது அந்த ஜாதகரே காப்பாற்றுவோம். ஏன்னா நிம்மதி கொடுப்பான், கடன்லேருந்து நிவர்த்தி கொடுப்பான், தேகாரோக்கியத்திலேருந்து நிவர்த்தி கொடுப்பான். இதெல்லாம் அந்த குரு பார்வைக்கு இருக்கக்கூடிய பலம், குரு ஸ்தான பலத்துடன் பார்வைக்கு. அடுத்து இரத்த பந்த உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவான். 2ஆம் இடத்தை குரு பார்த்தாவே என்ன வரும்னா தனம், குடும்பம், வாக்கு, அஷ்டலட்சுமி கடாட்சம், பணத்தில் இருக்கிற பாதிப்பு நிவர்த்தி. ஆனால் 10ல் இருக்கக்கூடிய குரு பதவியை தொந்தரவு பண்ண பார்ப்பான். பதவி மாற்றம் கொடுத்தா ஏற்றுக்கணும். இந்த தொழில் இல்லாமல் வேறு தொழில் கிடைக்குதுன்னா கம்முன்னு ஐயோ எனக்கு இது வராதுன்னு போகக்கூடாது. அது என்ன வந்தாலும் தைரியமாக போகணும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற எந்த மாற்றங்களும் கன்னி ராசிக்கு வந்தால் எடுத்துக்கணும். எடுத்துக்காமல் எனக்கு இதெல்லாம் செட் ஆகுது, நான் செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா துலாம். துலாத்துக்கு தான் 9ல் வரான். ஒரு குரு 9ல் வர்றது ரொம்ப விசேஷம். வீட்டை விட்டு நாட்டை விட்டு கஷ்டப்பட்டு கடனாகி தெருவுக்கு விட்டு ஓடிட்டு குடும்பத்தை விட்டு ஓடினவங்க கூட 9ல் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு படிப்படியாக இழந்ததெல்லாம் கிடைக்கும் என்பது தான் சாஸ்திரம். ஆனால் அவங்க எதில் கவனமாக இருக்கணும்னா பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். விரயங்கள் அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது விசேஷம். அங்கே ராகு இருப்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். தைரிய ஸ்தானத்தை ராகு குரு பார்ப்பதும் விசேஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உங்கள் ராசியை குரு பார்ப்பதனால் சுபகாரிய தடைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். வீடு கட்டுறது, வண்டி வாங்கிறதெல்லாம் இந்த குரு துலாத்துக்கு ரொம்ப பலத்தை கொடுப்பான். டக்கு டக்குன்னு நிறைய பண்ணுவாங்க, நிறைய அனுகூலம் ஏற்படும். தொழிலில் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க. 6ல் வேற ஏற்கனவே சனி இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கார் திருக்கணிதத்தின்படி. உடனே அண்ணா வாக்கியங்கன்னு சொல்கிற போகிறீங்க. அதனால் ரொம்ப அற்புதமான அமைப்பு துலாத்துக்கு இருக்குது. அடுத்தது விருச்சகம். அஷ்டமத்தில் குரு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் அஷ்டமத்தில் இருப்பதனால தேகாரைக்கும் பவர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். விருச்சகம் கொஞ்சம் மூட் ஸ்விங் ஆவாங்க, கோவப்படுறதை விட்டுறணும். விருச்சகத்துக்கு வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடன் இருப்பவர்கள் உங்கள் கூடயே வேலை செய்வாங்க, உங்கள் கூடயே சகோதர சகோதரிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கும் உங்களுக்கும் முட்டிக்குமா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதனால் விருச்சகத்துக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனால் விருச்சக ராசிக்காரங்க இருக்க வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் நடக்கும். விருச்சக ராசிக்கார வீட்டில் நல்லது நடக்கும். வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது எல்லாமே விருச்சகம் இருக்கக்கூடிய வீடு அபிவிருத்தி ஏற்படும். விருச்சகத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கிறவங்க நல்லா வருவாங்க. அதே சமயம் இரத்தபந்த உறவுகள் மேன்மையடையும். தாயார் தந்தையார் பெருமைப்படுவார்களாம். இதெல்லாம் விருச்சகத்துக்கு கிடைக்கக்கூடிய போனஸ். மனதுக்கு பிடித்த வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாமா, இது விருச்சகத்துக்கு கிடைக்குது. ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு வாகனங்களில் பிரச்சனை கொடுப்பான், தேகாரோக்கியத்தில் பிரச்சனை கொடுப்பான், திடீர்னு பிளாக் கொடுப்பான். அதனால் நம்ம நல்லா இருக்கோம், நம்ம 4 கிலோமீட்டர் நடக்கிறோம், ஒரு தடவை டாக்டர் போய் ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஒரு மாஸ்டர் செக்கப் கொடுங்க. ஒரு ஆள் பேசுனது எனக்கு சரியில்லை, என்ன திட்டினாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு ரிப்போர்ட்டு நல்லா வச்சுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனுசுக்கு குரு 7ஆம் இடத்தில் வரான். உங்கள் ராசியை பார்ப்பார். தனுசுக்கு குரு தான் அதிபதி, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு தான் ரூலர். அவன் 7ல் வராது. அப்போ தனுசுக்கு என்னென்னா குரு பார்வையில் இருக்கிறதோட குருவுடைய ஓனர் அவர் தான். அப்போது தனுசுக்கு லாபத்தை பார்க்குறார் 11ஆம் இடத்தை. லாபத்தை பார்த்தால் அசையாமசையா பொருள் சேர்க்கை, நகை வாங்கிறது, வீடு வாங்கிறது. தனுசு ராசி பெண்களுக்கு நான் தான் சொல்கிறது, இந்த டைமில் டைமண்ட் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அந்த ஜோசியர் சொன்னாரெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்கள் வசதி இருந்தால் டைமண்ட் ஒட்டியானமே வாங்கிக்கோங்க, ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா இந்த நேரத்தில் தான் எல்லாம் கிடைக்கும், கிடைக்கிற நேரம் தான் வாங்கணும். வேணான்னு சொன்னால் வராது. இதே போல் குரு 7ஆம் இடத்துக்கு வரணும்னா இன்னும் 12 வருஷம் ஆகும். அதனால் இந்த காலகட்டம் தைரியத்தை பார்ப்பார். அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறார். நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவர்கள், பாஸ்போர்ட்டு, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு வீடு, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் தனுசு டக்கு டக்குன்னு செய்யும். அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனை பார்ப்பதனால், ராசிநாதன் ராசியை பார்ப்பதனால் எல்லா விதமான சுபிச்சங்களும் கிடைக்கும். வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்தது மகரம். மகரத்துக்கு குரு 6ல் குரு வர்றதுனால முதுகு தண்டுவிடும், கழிவு பாதை, முகத்தில் உள்ள உறுப்புகளை கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் இந்த கையெழுத்து போடுறது,
கேஸ் இருக்கிறது, அக்கம் பக்கம் வீட்டில் சண்டை போடுறது, திட்டுறது, கோபப்படுறது, நான் எப்பேற்பட்ட ஆளுன்றது எல்லாம் வீடியோ எடுத்து போலீஸ்க்கு கொடுத்துருவான். தேவையில்லாத கோர்ட்டு கேஸுன்னு அலையணும். ஆனால் அதே சமயம் 6ல் இருக்கக்கூடிய குரு தொழில் கொடுப்பான். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறான், உத்தியோகத்தை கொடுப்பான், வியாபாரத்தை கொடுப்பான். படிக்காமல் பிரச்சனையான பசங்களுக்கு மகரத்துக்கு படிப்பை முடிச்சிடுவாங்க, டிகிரி வாங்குவாங்க, டக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. நிறைய சுய தொழிலில் போகக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா மகர பெண்கள் இருப்பாங்க, மகர ஆண்கள் இருப்பாங்க. எனக்கு வேலையே வேணாம், என் 3 லட்ச ரூபா சம்பளம் எனக்கு வேணாம், நான் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறேன், ஆரம்பித்து சக்ஸஸ் ஆகும். சூப்பர். அதே போல் சுபவிரயம் ஏற்படும். 2 ரூம் இருக்கும், இந்த வீடு வேணான்னு ரிஸ்க் எடுப்பாங்க, பெருசாக நான் வாங்குறேன்னு வாங்குவாங்க, அதில் இன்டீரியரும் பண்ணுவாங்க, எல்லா விதமான ரிஸ்க்கும் போடுவாங்க. கொடுத்த வாக்கு குடும்பத்திலையும் காப்பாற்றப்படும், வெளியிடத்திலும் காப்பாற்றப்படும், அனுகூலம் ஏற்படும். ஆனால் 8ஆம் இடத்தில் கேது வெயிட் பண்ணிக்கினே இருப்பார். எதில் வெயிட் பண்ணுவார்னா ஸ்கிட் பண்ணி விட பார்ப்பார். வழுக்கலான இடங்கள், படிக்கட்டுகள், நெருப்பு இடத்தில். அதே போல் வந்து 8ஆம் இடத்தில் கேது வாகனத்தில் பிரச்சனைகள் கொடுப்பார். இந்த கட்டடிக்கிறது, இந்த செல்ஃபோன் பேசிக்கினே போகிறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுங்க மகரம் செம்மடி வாங்கும். பொதுவாக இந்த ஜாதக அமைப்பு மாதிரி பூமிக்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு மிகப்பெரிய போர் சூழல் வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்து தவிர்க்கப்பட்டது. இனி அது போன்ற ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 18 மாதத்துக்கு இருக்கும். ஏன்னா இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது குரு வந்து சினிமாவை பிரபலப்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் விட்ட துலாம் ராசியை குரு பார்க்குறேன். ஸோ மீடியாவுடைய டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி தமிழ் சினிமா உலகத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள், இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சரியாயிடுமா? சினிமா பயங்கர டெவலப் ஆகும், அவர்களுக்கும் இவர்களுக்கும் காம்ப்ரமைஸ் எட்டும், ஒரு பெரிய லெவலுக்கு வரும். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா